நேற்று நம்ம அட்டை பார்த்தோம் இல்லையா, ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்குன்னு படித்தோம். இப்போது அந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு பின்னாடி எழுதியிருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோம். 3 ஆண்டுகள் வெக்ஸ் கிங்கிற்கு நிரந்தர வீடு எதுவும் இருக்கவில்லை. அவருடைய குடும்பத்தினரும் தங்கள் உறவினர்களுடன் வாழ்ந்தனர். அவ்வப்போது வீடற்றோருக்கான முகாம்களிலும் அவர்கள் வசிக்க நேர்ந்தது. வெக்ஸ் ஒரு 13 வயது சிறுவனாக இருந்தபோது தன்னை குறித்து அசௌகரியமாக உணர்ந்தார். இவ்வுலகம் தன்னிடம் மோசமாக நடந்து கொண்டது போல உணர்ந்தார். இந்த ஆரம்ப கால அனுபவங்கள் பல ஆண்டுகளாக அகரீதியாக அவரை வாட்டி வதைத்தன. ஆனால் இன்று அவர் அவற்றை ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கிறார். துயரத்திலிருந்து மீண்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு பாதையை கண்டுபிடிக்க தன்னை உந்தி தள்ளியவை அந்த அனுபவங்கள்தான் என்று அவர் கருதுகிறார். நீங்கள் உங்களிடம் உள்ள மோசமான உணர்வுகளை விடுவிக்கவும் அதிக ஆனந்தத்தை அனுபவிக்கவும் ஒரு மாபெரும் வாழ்க்கையை வாழவும் உங்களுக்கு வழிகாட்டும் என்ற நம்பிக்கையில் வாழ்க்கை, அன்பு, நோக்கம் ஆகியவற்றை பற்றிய தன்னுடைய மேலான கருத்துக்களை வெக்ஸ் இந்நூலில் பகிர்ந்து கொள்கிறார். ஒரு உயர்ந்த நோக்கம், அன்பு, தன்னலமின்மை, பணிவு, பரிவு ஆகியவையும் மனிதர்கள் என்ற முறையில் நம்முடைய உயர்ந்த முன்னுரிமையான மகிழ்ச்சியும் இல்லாத ஒருவரிடம் மேன்மைத்துவம் நிலை கொள்வது சாத்தியமில்லை என்பது அவருடைய ஆணித்தரமான நம்பிக்கை. நீங்கள் நேற்று இருந்ததை விட சிறந்தவராக ஆவதற்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் மேலும் சிறப்புறவும் உங்களுக்கு உதவுதான் வெக்ஸின் லட்சியம். ஒரு மாபெரும் வாழ்க்கையை வாழ தொடங்க நீங்கள் தயாரா அப்படின்னு கொஷினோட முடிக்கிறாரு.